Hi friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய கிச்சன் டிப்ஸ் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து ஊறுகாய்லாம் செய்வோம் இல்லைங்களா? இப்போ வந்து தக்காளி ரேட் கம்மியாக இருக்கும்போது பூண்டு இஞ்சி இந்த மாதிரி வந்து ரேட் கம்மியாக இருக்கும் போதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா? இதன் இல்லை புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி ஊறுகாய் செய்யும் போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஊறுகாய் வந்து கெடாத இருக்கும், அதே மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் செய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சுடு தண்ணியை வந்து காய வச்சு வச்சுக்குங்க. ஊறுகாய் செய்யும் போது இப்போ தக்காளிலாம் அதிலே தண்ணி விடும், ஸோ அதுக்கெல்லாம் தேவைப்படாது. இப்போ இஞ்சோ பூண்டோ நீங்கள் செய்யும் போது அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதை வந்து சுடு தண்ணியை வந்து ஆற வச்சு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் செய்யும் போது ஊறுகாய் வந்து சட்டுன்னு கெடாதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாத ஊறுகாய் செய்யும் போது நல்லெண்ணெயில் செய்யுங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெடாதையும் நல்லா இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஊறுகாய் செய்யும் போது கொஞ்சமோ சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாத ரெண்டுமே ஆட் பண்ணி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சர்க்கரை இப்போ நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா சர்க்கரை 1 ஸ்பூன் வெல்லம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி செய்யும் போது இன்னமும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த ஊறுகாய்னாலும் கொஞ்சமாக ஸ்வீட், அதாவது வெல்லமோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணி செய்யும் போது அதனோட சுவையே வந்து ரொம்ப வித்தியாசப்படுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸில் வந்து ஊறுகாவை நீங்கள் போட்டு வைக்கும் போது ஊறுகாய் கெட்டு போகாத இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாம் பாட்டில், அதாவது தேன் பாட்டில், ஜாம் இது இல்லைனா வந்து ஊறுகாய் இந்த மாதிரி ஏதாவது வந்து மூடி வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க, திறக்கவே முடியாது. புது பாட்டில் இது வந்து எனக்கும் இந்த மாதிரி இருந்தது. இந்த ஜாம் பாட்டில் வந்து திறக்க முடியாதவே இருந்தது. ஃபஸ்ட்டு வாங்கினதும் அந்த மாதிரி தான் இருந்தது, புதுசும் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி திறக்க முடியாத மூடி இருந்து எப்படி திறக்கிறதுன்றதுக்கு தான் இந்த டிப்ஸ். இந்த மாதிரி சூடு தண்ணியை, அதாவது நல்லா சூடு பண்ணிக்கிங்க. கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வந்து அந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு இந்த பாட்டிலை தலைக்கீழே கவுத்து வச்சுடுங்க. ஸோ அந்த பாட்டம் மட்டும் சுடு தண்ணியில் இருக்க மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திறக்க பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு டவலை வச்சு இதை நல்லா திறந்துருங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேர்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். வாழைத்தண்டெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை நார் எடுத்து தான் நீங்கள் செய்வீங்க இல்லைங்களா? நார் எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் நார் வந்து இருக்கும். அதை எப்படி எடுக்கலான்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு இந்த தண்ணியில் வந்து ஃபோக் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலரி விடுங்க. மீதி இருக்க நார் ஏதாவது இருந்தால் கூட இந்த ஃபோக் ஸ்பூன் வழியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கலந்து எடுக்கிறேன். இந்த ஸ்பூனில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க நார்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக வாழைத்தண்டை ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. இது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. இப்போ வாங்க ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து சாம்பார் வைக்கும் போது சாம்பார் வந்து தண்ணியாகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு பிடி அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி இந்த சாம்பாரில் கலந்துருங்க. சாம்பார் நல்லா திக்காயிடும். இப்போ வாங்க ஃபிஃப்த்து டிப் என்னன்னு பார்த்துடலாம். பொரியலில் வந்து உங்களுக்கு உப்பு அதிகமாகிடுச்சு இல்லை காரம் அதிகமாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது பொட்டுக்கடலையே ஒன்றும் அதிகமாக அரைச்சி இந்த பொரியலில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காரமோ இல்லை உப்போ அதிகமாகிடுச்சுன்னா இது கண்ட்ரோல் பண்ணிவிடும். அதே மாதிரி இதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, நீங்கள் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணி நீங்கள் பொரியல் செய்யும் போது. இதுக்குன்ட்டு இல்லை, கேரட், பீட்ரூட், அதே மாதிரி வந்து பீன்ஸ் பொரியல், இந்த பொரியலுக்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க 6th டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பாஸ்தாவோ மக்ரோனியோ செய்யும் போது நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து தான் செய்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போடும்போது நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து அது உதிரியாக கிடைக்கும். அதேமாரி திக்கான சேமியா செய்யும் போதும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சேமியா மக்ரோனி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வடிக்கும் போது கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி செய்யுங்க. அப்போ வந்து இன்னும் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாத நல்லா சூப்பராக உதிரியாக வரும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள் நான் ரெண்டுமே சேர்த்து தாங்க செஞ்சுருக்கேன். எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாத சூப்பராக கிடைக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.